பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள்மழை மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே. இன்பம் பொங்கும் நாளினில் இனிய நல்வேளையில் இதயங்கள் சங்கமமாகிட இறையோடு ஒன்றித்திட வந்திருக்கின்ற இந்த அன்பு கூட்டத்தை அன்போடு வரவேற்று தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடினோம். இன்று மரியாயின் மாசற்ற திரு இருதய விழாவை கொண்டாடுகின்றோம். இன்னும் சிறப்பாக ஜூன் மாதம் 12ஆம் தேதி நமது மறை மாவட்டத்தின் பிறந்த நாளை அது சிறப்பாக 99வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். நூற்றாண்டை நோக்கி பயணம் செய்கின்றோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான நாளிலே இன்னும் ஒரு செய்தி நமக்கு நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்கள் மேதகு ஸ்ரீவன் ஆண்டகை அவர்கள் சிவகங்கை மறைமாவட்டத்தின் பஸ்டலிக் அட்மினிஸ்டராக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடையும் பொழுது நம்முடைய பணியாற்றி இந்த ஓய்வு பெற்ற நம்முடைய முன்னாள் ஆயர் மேதகு யுவான் அம்ப்ரோஸ் நம்மோடு இருப்பது இன்னும் அதிக மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இவையெல்லாம் கடவுள் கொடுக்கின்ற கொடையாக நான் கருதுகின்றேன். இந்த நாளிலே நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அற்புதங்களை செய்கின்ற தந்தையாம் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். தூத்துக்குடி மறை மாவட்டம் என்பது ஆன்மீகத்திலே வேரூன்றி திருச்சபையிலே ஒரு அருமையான ஒரு மறை மாவட்டமாக வளர்ந்து கொண்டு வருவதை பார்க்கின்றோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் தொடர்ந்து நம்முடைய மறை மாவட்டமானது மறை மாவட்ட ஆயர், குருக்கள், துறவியர்கள், மக்கள் எல்லோரும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறவும், இதே ஆன்மீகத்தில் வேரூன்றி சமுதாயத்தில் இன்னும் முன்னேற்றம் கண்டு கல்வி பல துறைகளிலே முன்னேற்றம் காண தொடர்ந்து நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இத்திருப்பலியிலே நாம் உருக்கமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக நாம் நேற்று
பெற்றுள்ள சிறப்பான ஒரு செய்திக்காக நன்றி கூறுவதோடு நமது மறை மாவட்டத்தை திறமையாக கனிவும் மனித்தாழ்மையுடன் வழிநடத்தி நம்முடைய ஆயர் அவர்கள் புதிதாக ஏற்றுள்ள பொறுப்பையும் அதே வழியிலே தன்னுடைய ஜப தவ மூலமாக நமது மறை மாவட்டத்தை வழிநடத்துவது போல தொடர்ந்து அந்த மறை மாவட்டத்தையும் குறிப்பிட்ட காலம் வரை வழிநடத்தவும் வேண்டிய அருளை ஆசீரை உடல் உள்ள நலத்தை நம்முடைய ஆயருக்கு கொடுக்க வேண்டும் என்றும் இத்திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிக்கும்படி உங்கள் அனைவரையும் நான் அன்போடு அழைக்கின்றேன். ஆதி திருச்சபையிலே மக்கள் கூடிய பொழுது எளிய உள்ளத்தோடும் தூய்மையான மனத்தோடும் ஒற்றுமையோடும் அன்போடும் பகிர்தலோடும் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நம்முடைய மறை மாவட்டமானது வாழ வேண்டுமென்று ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அருமையான முன்னுரையை தந்த தந்தைக்கு நன்றி கூறி பலவிதமான கருத்துக்களுக்காக இன்றைக்கு நாம் வேண்ட வந்திருக்கிறோம். முக்கியமாக நம்முடைய மறை மாவட்டத்திற்காகவும் அங்கு பணி செய்கின்ற அருள் பணியாளர்கள், துறவியர்கள், அருமை மக்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். தளர்வு வரும், சோர்வு வரும், மனதிலே கிலேசங்கள் வரும், குழப்பங்கள் வரும். எல்லாவற்றையும் மேற்கொள்ள இறைவனுடைய கரமும் அவருடைய பிரசன்னமும் நமக்கு இருக்கின்றது. இந்த ஜெபத்தில் நாம் ஒன்றித்து நம்முடைய மறை மாவட்டத்திற்காகவும் நாம் காலடி எடுத்து வைக்கின்ற இந்த நூற்றாண்டு சிறப்பாக நடைபெறவும், இந்த நூற்றாண்டு ஒரு புதிய மறுமலர்ச்சியையும் ஒரு புத்துணர்வையும் தந்து நாம் விசுவாசத்திலும் அன்பிலும் புதிய வேகம் காட்ட இறைவன் நமக்கு அருள் தர வேண்டும் என்று வேண்டி தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தன்னுடைய தூய ஆவியின் வரங்களால் நிரப்புவாராக. தளர்வுகளை எல்லாம் நீக்குவாராக. குறைபாடுகளையும் இயலாமையையும் நீக்கி நிறைவாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய
இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர் நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்து அரசு உலகெங்கும் பரவிடவும் எல்லா மனிதரும் மீட்பில் பங்கு பெறவும் உமது வியத்தகு பராமரிப்பால் ஏற்பாடு செய்துள்ளீர். அதனால் உமது திரு அவை மனித குலம் முழுவதற்கும் மீட்பின் அருள் அடையாளமாக விளங்கவும் கிறிஸ்து எல்லா மக்களின் எதிர்நோக்காகவும் அவர்களின் மீட்பராகவும் எல்லா நாடுகளுக்கும் அறிவிக்கப்படவும் அருளும் பலமும் தருவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பாவம் அறியாத கிறிஸ்துவை பாவநிலை ஏற்கச் செய்தார். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 14 முதல் 21 முடிய. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 14 முதல். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பை எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவது இல்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வது இல்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவையாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல்
கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்கச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடல் எண் 112. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று. உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. காலையிலே உம் பேரன்பையும், இரவினிலே வாக்கு பிறழாமையும், வீணையோடு இசை கருவியோடும் எடுத்துரைப்பது நன்று. வியத்தகுவும் செயலா என்னை மகிழ்விக்கின்றே. வியத்தகுவும் செயலா என்னை மகிழ்விக்கின்றே. வலிமை மிகும் செயல்களை ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. அனைவரையும் கரத்தால் சிதறடித்தீ. புது என்னை என் மீது நிதம் பொழிந்து வழி தந்தீ. ஆண்டவ இல்லத்திலே நடப்படும் மரங்களைப் போ. ஆண்டவ இல்லத்திலே நடப்படும் மரங்களைப் போ. செலுத்திடுவேன் கனிதருவே, பசுமையாய் என்றும் இருப்பே. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று.
ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று. உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. அல்லேலூயா 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 இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா 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 இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா 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 இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 வசனங்கள் 33 முதல் 37 முடிய. 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய் ஆணையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்பு ஆயர்களே, சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த நாளுக்குரிய திருவிழா வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவினுடைய இதயமும் அந்த இதயத்தினுடைய சாயலுமான அன்னை மரியாளின் திருநாளில் நமக்கு திருத்தந்தை இந்த மறைமாவட்டத்தை ஏற்படுத்தி தந்ததற்காக இந்த இரு இதயங்கள் வாழ்த்து பெற இன்று நாம் இதயம் நிறைந்த நன்றியோடு இந்த நாளை கொண்டாடுகிறோம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று சொல்வது தூத்துக்குடி மறைமாவட்டத்திலே பிறந்து வளர்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு மகிழ்வான செய்தியாகவே இருக்கிறது. தூத்துக்குடி மறைமாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து அதுவும் அருட்தந்தையர்களாக
அருட்சகோதரிகளாக இந்த அருள்வளமிக்க மறைமாவட்டத்தை ஆட்சி செய்யும் ஆயர்களாக திருநிலைப்படுத்தப்பட்டு நம்மை நிர்வாகம் செய்த எல்லாருக்காகவும் நாம் இந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் எப்படி கிறிஸ்தவர் ஆனோம் என்பது நாம் சிந்திக்கும்போது ஏற்கனவே பலமுறை இதை கேட்டிருப்போம். இருந்தாலும் ரெப்பிட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் லேர்னிங் என்று சொல்வது போல நாம் எப்படி கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டோம், தழுவினோம் என்பதை சற்று சிந்தித்தால் இறைவனுக்கு நன்றி செலுத்த மேலும் வாய்ப்பாக இருக்கும். எப்படி அப்பத்துக்கு பின்னாலே சிலுவை என்னும் மீட்பு இருக்கிறதோ அதுபோல தூத்துக்குடி மறை மாவட்டத்தை பொறுத்தவரை ஆபத்துக்கு பின்னாலே சிலுவை என்னும் மீட்பு கிடைக்கப்பெற்றது. ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் இறைவன் நம்மை மீட்க பயன்படுத்திய ஒரு சிறிய நிகழ்வாகவே இருக்கிறது. இதனை நாம் மீட்பின் திட்டத்திலே பெரிய நிகழ்வாக நினைத்து நாம் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி என்பது வாணிப ஸ்தலம். இந்த வரலாற்றை பேச வேண்டுமென்றால் நீண்ட காலம் எடுக்கும். ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு மேல் தூத்துக்குடிய சிறப்பு பேசப்பட வேண்டியவை, நினைத்து பார்க்கப்பட வேண்டியவை. இலங்கை துறைமுகத்துக்கு இது முகத்துவாரமாகவும், அதாவது வியாபாரத்துக்கு தொடக்கமாகவும், பாண்டிய மன்னனுடைய பொருளாதாரத்திற்கு கட்டமைக்கப்படாத இயற்கையாக அமைந்த துறைமுகமாகவும் எல்லாருடைய கண்களும் தூத்துக்குடியை நோக்கியே இருந்தன. தூத்துக்குடியில் அவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தது. ஆகவே பல நாடுகள் தூத்துக்குடியை நோக்கி தங்களுடைய கண்களை உயர்த்தின. வரலாறு படித்த எல்லோருக்கும் தெரியும், போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஸ்பானியர்கள், மேலும் எகிப்து நாட்டை சார்ந்தவர்கள், மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கருடைய அந்த ஆட்கள், கன்னியாகுமரி அதை தலைமையாக வைத்து வழிநடத்திய முகமதிய மன்னர்கள், நமக்கு பக்கத்தில் இருந்த காயல்பட்டினத்தில் இருந்த அந்த முகமதிய மன்னர்கள், அந்த ஆட்சியாளர்கள் எல்லோரும் தூத்துக்குடியின் மீது தங்களுடைய கண்களை வைத்திருந்தார்கள். அந்த காலத்திலேயே எகிப்து நாட்டு இளவரசி கிளியோபாட்ராவுக்கு 8000 ரூபாய் பணம் செருப்பு வாங்குவதற்காக அனுப்பப்பட்டது. அந்த காலத்தில் அதை ஃபனம் என்று குறிப்பிட்டார்கள். ஒரு ஃபனம் 2 அனாவுக்கு சமம். இங்கிலாந்து பிந்தி வந்த பிறகும் கூட எகிப்திய கலாச்சாரம் இங்கே மேலோங்கி நின்ற காலங்களிலே கிளியோபாட்ரா என்கிற இளவரசி 8000 ரூபாய் பணம் இந்த முத்துக்குளித்துறை மக்கள் ஆண்டுதோறும் செருப்பு வாங்குவதற்காக கொடுத்தார்கள். எதற்காக? இது எங்களுக்கு கட்டுப்பட்ட இடம் என்பதற்காக. ஒரு நாளைக்கு முத்துக்குளிக்கிறவன் 23,000 ரூபாய் பணம் சம்பாதித்தான் என்பதை பெருமையாக பேசித்தான் எல்லாருடைய கண்களும் இந்த முத்து செல்வத்திலே, முத்தினுடைய வணிகத்திலேயே ஈடுபட்டது. ஒரு நாளைக்கு முத்துக்குளிக்கிறவன் 23,000 ரூபாய் பணம் சம்பாதிக்கிறான் என்ற உடனே எல்லோரும் அதை கண்கொண்டு பார்த்தார்கள். சாதாரணமாக முகமதியர்கள் இங்கு வந்து முத்துக்குளித்தூரில் இருக்கக்கூடிய முத்துக்களை வாங்குவதற்காக வந்த பொழுது, அந்த காலத்திலே எல்லா ஊர்களிலும் பெரும்பாலும் உண்டு, தெருக்களிலே ஆப்பம் சுடுவார்கள் அல்லது இட்லி அவிப்பார்கள். வீட்டிலே காலையிலே உணவு தயாரிக்க முடியாத பெற்றோர்கள் தங்கள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு காசை கொடுத்து, பாத்திரத்தை கொடுத்து, இட்லி வாங்கி வா அல்லது ஆப்பம் வாங்கி வா, சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போ என்று சொல்கிற வழக்கம் உண்டு. கடற்கரையிலே அந்த காலத்திலே ஆப்பத்தை சுட்டு ஒரு பாட்டி விற்று கொண்டிருந்தாள். முகமதியன் ஒருவன், காயல்பட்டத்தில் வந்த முகமதியன் ஒருவன் அவரிடம் ஆப்பம் கேட்டான். அந்த அம்மனியும் ஆப்பத்தை கொடுத்தார்கள். ஆப்பத்தை கொடுத்து விட்டு பணம் கேட்டார்கள் இந்த பாட்டி. அதுக்கு முகமதியன் சொன்னான், நீங்கள் எடுத்து வரும் முத்துக்களுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும், நான் உனக்கு ஆப்பத்துக்கு பணம் தர வேண்டுமா என்று விவாதம் வர, அவன் தன்னுடைய கையில் இருந்த கத்தியை எடுத்து அந்த பாட்டியினுடைய காதை வெட்ட, இது சாதாரணமாக நடந்திருக்க, கணவன் முத்துக்குளித்துட்டு வந்த உடனே மனைவி இதை அந்த கணவனிடம் சொல்ல, ஒரு மனைவியினுடைய காதை இன்னொரு ஆண் வெட்டிவிட்டான் என்கிற அந்த தன்மான உணர்விலே
தூத்துக்குடியிலே சண்டை ஆரம்பிக்கிறது. ஒரே நாளிலே 5000 தலைகள் வெட்டப்பட்டன. முகமதியர்களுக்கும் உள்நாடுகளில் இருக்கக்கூடிய சாதாரண இந்துக்களுக்கும் ஒரு தலையை கொண்டு வந்தால் 5 ஃபனம் என்று அறிக்கையிட்டார்கள். 5000 தலைகள் வெட்டப்பட்டன. அதற்கு பிறகு இந்த தலைகள் வெட்டுவது ஏன் குறைந்ததென்றால், இந்துக்கள் தலை வெட்டினால் 1 ஃபனம் என்று சொன்னதனால் அவர்களும் இந்த 1 ஃபனத்துக்காக கொலை செய்ய வேண்டுமா என்று விலகிக் கொண்டார்கள். ஆனாலும் முகமதியர்கள் இந்த மீனவர்களை கொன்று குவித்தார்கள். அப்போதுதான் இந்த வரலாற்றை பேசினால் மிகப்பெரியதாக போகும். நமக்கு தெரிந்தது தான், சில குறும்படங்களிலே அதை சொல்லித் தருவதில்லை. காரணம், ஆசிய திருச்சபையினுடைய விசுவாசத்தினுடைய நிலமாக தூத்துக்குடி விளங்கியது. ஆகவே மறைபரப்பு இயலை படிக்கும்போது தூத்துக்குடியை பற்றி பேசாமல் எந்த குறும்படமும் விட முடியாது. சில குறும்படங்களிலே தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஆசிய திருச்சபையினுடைய கிறிஸ்தவத்தின் வரலாற்றை சொல்லிக் கொடுப்பதில்லை. ஒவ்வொரு மடங்களிலும் நாம் படித்திருக்கிறோம். ஆனாலும் இதை சற்று நினைவுபடுத்தி பார்த்து, சாதாரண அப்பம் நம்மை கிறிஸ்தவர் ஆக்கியது என்பதற்காக இறைவனுக்கு சிறப்பான விதத்தில் நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இதை இப்போது கேட்பதால் நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆகவே கிறிஸ்தவர்களுக்கும் முகமதியர்களுக்கும் சண்டை வந்தது. அப்போது போர்ச்சுகீசியர்களும் நம் மீது கண் வைத்திருந்தார்கள். அந்த காலத்திலே முகமதியர்கள் கடற்கரை வாணிபத்திலே சிறந்து விளங்கினார்கள். அப்போதுதான் போர்ச்சுகீசியர்கள் இங்கு வந்திருந்தார்கள். இங்கு இதை கவனிக்க வேண்டும். திருத்தந்தை 3ஆம் சின்னப்பர் 1545 திருத்தந்தின் சங்கத்தினுடைய அனுமதியை பெற்று திருச்சபையை பரப்ப அல்லது நற்செய்தியை எடுத்துரைக்க பொதுமக்களுடைய, அதாவது இல்லறத்தாருடைய உதவியை வேண்டி அதற்கு அனுமதி கொடுத்தார்கள். ஆகவே போர்ச்சுகீசிய மன்னன் பிலிப் என்பவருடைய ஆணைப்படி அந்த படைகளுக்கு சிறப்பான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் எந்த நாட்டின் மீதும் வியாபாரத்துக்காகவோ படையெடுத்தோ செல்லலாம். அங்கு செல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் காலனிகளை அமைக்கலாம். அங்கே அவர்கள் வழிபாட்டு தலங்களை ஏற்படுத்தலாம். கண்ணீர் மடங்களை உருவாக்கலாம். கோயில்களை கட்டலாம். பள்ளிகளை கட்டலாம். எந்த ஆயரை நியமிக்க வேண்டும் என்ற பெயரையும் அவர்கள் ரோமாபுரிக்கு அனுப்பலாம். இதை பற்றி பேச வேண்டுமென்றால் நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய முதல் ஆயர் திபுசியஸ் ரோச் அவர்களை பற்றி நாம் பேசித்தான் ஆக வேண்டும். அவர்கள் ஆயர்களுடைய பெயரை கூட அங்கு பரிந்துரை செய்யலாம். ஆனால் திருத்தந்தை தீர்மானிப்பார் என்ற ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. நமக்கு தெரியும், அது ஞான அதிகாரம் என்று நாம் பிழைக்கிறோம். அவ்வாறு தூத்துக்குடியிலே இந்த கலவரம் நடக்கிற காலத்திலே நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவினால், கொச்சியில் இருக்கக்கூடிய மொன்சிங்கோர் கிறிஸ்தவ மதத்தை நீங்கள் தழுவீர்களானால் உங்களுக்கு இந்த விபத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், இந்த சண்டையிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு உதவ முன்வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், 30 ஊரினுடைய தலைவர்கள், பட்டங்கட்டியார் எல்லோரும் இந்த கிறிஸ்துவ மதத்தை தழுவதற்காக கொச்சினுக்கு புறப்பட்டு அங்கு திருமுழுக்கு பெற்றார்கள். நம்ம லத்தீனில் சொல்வது போல குவாஸ்தர் தாலிஸ் குவாலிஸ் பாப்புலோ என்று சொல்வது போல, மன்னன் எவ்வளியோ அவ்வளியே மக்கள். ஊரினுடைய தலைவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவிவிட்டார்கள் என்பதால் ஊர்க்காரர்களும் கிறிஸ்தவத்தை தழுவினார்கள். இதுதான் நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய கிறிஸ்தவத்தினுடைய பின்னணி. இந்த காலகட்டத்தில் தான் ஜூன் மாதம் 12ஆம் தேதி 1923ஆம் தேதி இந்த மறைமாவட்டம் சுதேச மறைமாவட்டமாக லத்தீன் வழியிலே இந்தியாவிலே முதல் இந்த மண்ணை சார்ந்த மறைமாவட்டமாக, இந்த மண்ணுக்கு ஞான ஆட்சி செய்ய இந்த மண்ணை சார்ந்த ஆயர் திபுசியஸ் ரோச் அவர்களை திருச்சபை நியமிக்கிறது. பல மறைமாவட்டங்களில் இதுக்கு முன்பாகவே வேதபோதகம் நடந்திருக்கலாம். ஆனால் சுதேச மறைமாவட்டம், சுதேச ஆயர், அதுவும் இல்லறவாசிகளால் வியாபாரம் செய்த வந்தவர்களால் இது ஏற்படுத்தப்பட்ட மறைமாவட்டம் என்பதனால் இதற்கு தனி சிறப்பு. அந்த ஆபத்துக்குள்ளே கிறிஸ்துவின் இரட்சண்யம் அடங்கி இருந்தது என்பதுதான் உண்மை. மற்ற மறைமாவட்டங்களைப் போல மிஷனரி குருக்களை
அதாவது வேதத்தை பரப்ப வந்த ஆயர்களை குருக்களை நம்பி இந்த மறைமாவட்டம் ஏற்படுத்தப்படவில்லை. ஆகவே அதற்கு பின் வந்த ஆயர்கள் எந்த அடிப்படையிலே இது திபுர்சியுஸ் ரோச் ஆண்டகை அவர்களை நியமனம் செய்தார்கள் என்பது ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டியது. காரணம், இந்த தூத்துக்குடியிலே மீனவ மக்களிடையே, நான் சொல்வது வரலாறு, உள்ளதை உள்ளதென்றும் ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்வதற்காக சொல்லுகிறேன். தூத்துக்குடியிலே போர்ச்சுகீசியர்களும் நம்முடைய இந்த தூத்துக்குடி மக்களும் அவர்கள் இருக்கும் பொழுது சில கலப்பு ஏற்பட்டது. அந்த கலப்பு ஏற்பட்டதிலே தூத்துக்குடியிலே சிலவற்றை பகுப்பார்கள். மேசைக்காரர்கள் என்று சொல்வார்கள், சிலரை விடுவித்துக்காரர்கள் என்று சொல்வார்கள், சிலரை மடிக்காரர்கள் என்று சொல்வார்கள். கடலுக்கு போகிறவர் மடிக்காரர்கள் என்றும், விவசாயம் செய்கிறவர்கள் இந்த மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தால், பரதவர் என்ற சொல் இது ஜாதிய சொல் அல்ல. பறவை என்றால் கடல், பறந்து விரிந்ததுன்னு அர்த்தம். அதை சார்ந்து வாழ்கிறவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள் பறவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த சொல் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்புறம் ராமநாடு வரைக்கும் தான் உண்டு. பலவேறு காட்டுக்கு நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா இந்த சொல்லை பயன்படுத்த மாட்டார்கள். அப்போ கடல் சார்ந்து இருக்கிறவர்கள் மீனவர்கள். ஆகவே அவர்கள் மடிக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், அல்லது கம்மாரக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆகவே ரோச்சாண்டவரை பொறுத்தவரை மேசைக்காரர்களுடைய கலப்பு இருந்த காரணத்தினால், அதாவது போர்ச்சுகீசியருடைய கலப்பு இருந்த காரணத்தினால் அவருடைய பெயர் வழிமொழிப்பட்டதோ திருத்தந்தை அவர்கள் அவரை நியமித்தார்களோ நமக்கு தெரியவில்லை. ஆனால் அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. என்னவோ கடவுளின் கரம் நம்மவரை கொண்டு, அதாவது இந்த மறை மாவட்டத்தை சார்ந்த ரோச்சாண்டகையை கொண்டு நம்மை உருவாக்க, கட்டி எழுப்ப, நீதியில் அன்பும் அன்பில் நீதியும் என்ற தலைப்படையில் அந்த கொள்கையின் அடிப்படையிலே நீதியே எனது விண்மீன் என்று தொடங்கி, இயேசுவினுடைய இதயத்தின் கனிவும் மனத்தாழ்மையும் என்ற தலைமையின் கீழே ஒவ்வொரு ஆயர்களும் நீதியும் அன்பும், நீதியும் விசுவாசமும் அன்பிலே வேரூன்றி நிறைவாழ்வை நோக்கி, இறுதியாக இந்த 7வது ஆயர் நம்மை வழிநடத்துவது இயேசுவினுடைய கனிவும் தாழ்ச்சியும் என்கிற புண்ணியத்தினாலே நம்மை வழிநடத்துகிறார்கள். நம்முடைய மறைமாவட்டம் மொத்தம் 56 பங்குகளை கொண்டு மறைமாவட்டமாக ஏற்படுத்தப்பட்டது. கடற்கரையிலே 18 பங்குகளையும், உள்பகுதியிலே பங்குகளாகவும், மறைபரப்பு பணித்தலங்களாகவும் 38 பங்குகளை கொண்டு 56 பங்குகளை நம்முடைய மறைமாவட்டம் 6440 கிலோமீட்டர் சுற்றளவில் இப்பொழுது பிரிக்கப்பட்டிருக்கிறது. நிலப்பரப்பு குறைந்திருக்கிறது. 399 இணையூர்களை கொண்டு ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு இவ்வளவு வளர்ந்து ஆல்போல் 120 பங்கை ஒட்டி நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். 245 குருக்கள் இன்றைக்கி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணிக்கை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது என நெட்டில் ஒன்று போட்டிருக்கிறார்கள். நம்முடைய நடைமுறையில் ஒன்று இருக்கிறது. இவ்வளவு கடவுள் நம்மை வளர்த்தெடுத்திருக்கிறார். இதற்காக நாம் நன்றி செலுத்துவோமாக. தூத்துக்குடியிலே பிறந்து வளர்ந்ததால் நாம் பெருமை கொள்கிறோம். மற்ற மறைமாவட்டத்துக்கு தனிச்சிறப்புகள் இருக்கும். ஆனால் இந்த மறைமாவட்டம் நம்முடைய இலக்கை நோக்கி இன்னும் ஒரு ஆண்டிலே அல்லது 2 ஆண்டிலே நம்முடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடவிருக்கிறோம். அதற்கான பல திட்டங்களை நாம் தீட்டியிருக்கிறோம். இந்த திட்டத்திலே மக்களை, அதுவும் நாமும் நிறைவடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். நிறைவாழ்வை நோக்கி நாம் நம் மக்களை வழிநடத்த வேண்டியிருக்கிறது. ஏனெனில் சில பகுதிகளை பொறுத்தவரை நம்முடைய மக்கள் கத்தோலிக்க திருச்சபை மட்டுமே சார்ந்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க கத்தோலிக்க திருச்சபையின் குருக்களையும் அவருடைய வழிநடத்தலையுமே நம்முடைய மக்கள் சார்ந்திருக்கிறபடினால் அவர்களை நிறை உண்மையை நோக்கி நாம் வழிநடத்த நமக்கு கடமை உண்டு. அதற்காக பல திட்டங்களை தீட்டியிருக்கிறோம். நம்மோடு கூட இருக்கக்கூடிய, பயணிக்கக்கூடிய இந்த மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிந்து சபைகளை பார்த்தால், அதாவது தென்னிந்திய திருச்சபை பார்த்தால், அவர்கள் விவிலியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினாலே அவர்கள் முதலில் பள்ளிக்கூடங்களை நிறுவினார்கள். அதனால தான் இன்றைக்கி அவங்க நிறைய கற்றவர்கள் இருக்கிறார்கள். நல்ல பொருளாதாரத்தோடு வேலைவாய்ப்புகளில் இருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் அருட்சாதனம்,
கொண்டாட்டங்கள், விழாக்கள், நவநாட்கள் இவைகளை கவனம் செலுத்திய காரணத்தினாலே கல்வியை பொறுத்தவரை நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூக்குப்பேரி, நாசரேத்து இதெல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஏற்கனவே 150 ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்க பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி நாம் திட்டம் தீட்டி இருக்கிறோம். முழு ஆளுமை வளர்ச்சி எங்கு கிடைக்கும்? கல்வியில் கிடைக்கும். அப்போ முழு ஆளுமை வளர்ச்சியும் ஆன்மீகத்திலே நாம் நிறைவாகவும் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக சில திட்டங்களை தீட்டியிருக்கிறோம். இதுவரைக்கும் வழிநடத்திய கடவுள் நாம் தொடங்கிய நல்ல செயலை நமக்கு நிறைவு செய்யும்படி சிறப்பாக இந்த நாளிலே எல்லோரும் வேண்டுவோம். நாம் இந்த மறைமாவட்டத்தில் பிறந்தது பெருமைக்குரியது. இந்த மறைமாவட்டத்திலே நாம் பணியாற்றுவது பெருமைக்குரியது. நம்முடைய மக்களின் எண்ணிக்கை இன்றைக்கு 4,50,000க்கு மிகுதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. எல்லா மக்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. நம்மவர்கள் நம் மக்கள் தாராளமாக கொடுத்தார்கள். தூத்துக்குடி அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, இந்த தந்தி ஆபீஸ் பக்கத்திற்கு பாருங்கள், அதிலிருந்து தான் தூத்துக்குடி. இந்த தந்தி ஆபீஸ், அதை தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடியது தூத்துக்குடி. மணல்மேடு அல்லது பாத்திமா நகர், காந்தி நகர், லைன்ஸ்டோன் எல்லாம் பிந்தி வந்தவை. ஆனால் தூத்துக்குடி நகரம் என்றால் இந்த பகுதி தான். ஆனால் இந்த பகுதியில் இருந்தக்கூடிய மக்களினுடைய சொத்துக்கள் அந்த பகுதியில் இருந்தன. ஆகவே நீங்கள் இந்த முனிசிபல் பில்டிங், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிரைம் பிரான்ச் டிபார்ட்மெண்ட், இப்போ அது டூரிஸ்ட் கெஸ்ட் ஹவுஸாக வைத்திருக்கிறார்கள், அரசு கெஸ்ட் ஹவுஸாக வைத்திருக்கிறார்கள். அதுக்கடுத்து நீங்கள் கடந்து போனால் அந்த ஜோசப் தியேட்டர் பக்கத்தில் போகிற வழியிலே இன்றைக்கு மாநகராட்சியினுடைய துப்புரவு பணி செய்யக்கூடிய அந்த இடம், அது முன்பு பாலா ஆஸ்பத்திரியாக இருந்தது. அதற்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நகராட்சி கல்யாண மண்டபம், அப்புறம் ஜோசப் தியேட்டர். அதனால் இங்கே இருக்கிற ஜனங்களுடைய சொத்துக்கள் அங்கே இருந்தன. அப்புறம் உங்களுக்கு தெரியும் சார்லஸ் தியேட்டர். அதுக்கு முன்னால் ஹோலி கிராஸ். அந்த ஹோலி கிராஸினுடைய 1908 அவங்க வரும்பொழுது அந்த நிலமும் இந்த மக்களாலே கொடுக்கப்பட்டது. இந்த முனிசிபாலிட்டி பில்டிங், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிரைம் பிரான்ச், அப்புறம் அந்த பாலாஸ்பத்திரி என்று சொல்லக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய நகராட்சி துப்புரவு மையம், அதுக்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபம், அதுக்கப்புறம் இங்கே ஹோலி கிராஸினுடைய நிலம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி தொடர்ந்து போனீர்களேயானால் விபூசி காலேஜுக்கு சம்பந்தப்பட்ட அந்த பணியகத்திலே அந்த 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 ட்ரஸ்ட்லே இருக்கக்கூடிய கொஞ்சம் நிலங்கள், அதுக்கு ஏற்று இருக்கக்கூடிய இன்றைக்கி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் புதைக்கக்கூடிய அந்த 12 ஜாதிக்கும் உரிய அந்த மையவாடி, அது அப்படியே தொடர்ந்து நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் மங்களகிரி என்று சொல்லக்கூடிய நம்ம கார்மரேட் சிஸ்டர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதர்ஸ் வைத்திருக்கக்கூடிய அந்த 200 சொச்சம் ஏக்கர் அனைத்தும் இந்த தூத்துக்குடி மக்களின் தாராள தன்மையினாலே கொடுக்கப்பட்டது. அப்புறம் தான் தூத்துக்குடி அங்கேயே அப்படியே வளர்ந்து கொண்டே பல மக்களுடைய குடியேற்றத்துக்கு காரணமாக இருந்தது. காரணம், இங்கே மதம் பரப்ப வந்தவர்கள், அது போர்ச்சுகீசியராக இருந்தாலும், அதன் பின்பு வந்து சேச சபை துறவிகளாக இருந்தாலும், பிரெஞ்சு மிஷனரிஸாக இருந்தாலும், எல்லோருமே இந்த தூத்துக்குடி மக்களினுடைய தாராள தன்மையை, இந்த ஆலயம் எப்படி உருவானது? அங்கே ஏற்கனவே ஒரு ஆலயம் இருந்தது. ஆலயம் சின்னதாக இருந்தாலும் தன்னை பெரிய கோவில் என்றது அழைத்து கொண்டது. அது சென்னை மயிலாப்பூருடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஞான அதிகாரம், ரொம்ப பேசினா ரொம்ப நேரமாகும். அதன் பின்பு இங்கு வந்தவர்கள் என்ன நினைத்தார்கள்? ஆகா, இங்கேயும் ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும், அது அங்கே அந்த ஞான அதிகாரத்துக்கு இருக்கிறபடினால் இங்கே ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆகவே இங்கே நிலம் வாங்கப்பட்டது. கிறிஸ்தவர் ஒருவரால், இங்கே இருக்கக்கூடிய மீனவர் ஒருவரால் அது விலை குறைந்து கொடுக்கப்பட்டது. ஆகவே இதை மேற்றாசன ஆலயமாக கட்ட வேண்டும் என்று குருக்கள் முயற்சி செய்தார்கள். அதற்கும் மக்கள் பொருளுதவி கொடுத்தார் என்றே வரலாறு சொல்லுகிறார். மக்களுடைய தாராள தன்மையினாலே மறை மாவட்டம் வளர்க்கப்பட்டது. ஆகவே எல்லா கொடைகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய நாம், அதாவது ஆயர் உட்பட நாம் எல்லோரும் நிறைவுண்மையை நோக்கி, அதாவது நிறைவை நோக்கி வழிநடத்த இந்த ஹோலிஸ்டிக் ஃபார்மேஷனை இந்த 100 ஆண்டு நிறைவிலே நம் மக்களுக்கு கொடுக்கும் கடமையில் இருக்கின்றோம். ஒரே ஆயரின் கீழ் எல்லா குருக்களும் துறவிகளும் ஒன்றிணைந்து கிறிஸ்துவிலே முழுமையடைய இந்த நாட்களிலே, வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய நிகழ்வுகள் எல்லாம் அப்படி அமைக்கப்படும். அதற்கான திட்டங்களை நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் நம்முடைய ஆயர் அவர்களை சிறப்பாக வணங்கி வாழ்த்துகிறோம். ஏனென்றால் நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய ஆயர் தன்னுடைய ஞான ஆட்சி அலுவலை நம்முடைய
அண்டை மாநிலமான அண்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மறை மாவட்டமான நமக்கும் சிவகங்கைக்கும் பங்கு உண்டு. நம்முடைய பங்கிலே சில பங்குகள் சிவகங்கை மறை மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அண்மையில் இருக்கிறது. அதற்கு அவர்களை பரிபாலகராக திருச்சபை நியமித்திருக்கிறது குறித்து நாம் மனநிறைவு அடைகிறோம். ஆயிரவர்களை மனதார வாழ்த்துகிறோம். இப்பவும் நீங்கள் வேம்பாருக்கு போனீங்கன்னா, நான் சொல்கிறது ஹிஸ்ட்ரி, இப்பவும் நீங்கள் வேம்பாருக்கு போனீங்கன்னா வேம்பாரை கடந்து ஒரு பெரிய பாலம் இருக்கும். அந்த பாலத்துக்குள்ளே நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் அந்த பாலம் போய் அங்கே சேரக்கூடிய, அதாவது அடுத்து இருக்கக்கூடிய சாயல்குடி பகுதியிலே சேரக்கூடிய பகுதியில் நீங்கள் நின்று கொண்டு இங்கு பார்த்தால் இது பாண்டிய நாடு, அது மறவ நாடு என்று எழுதப்பட்டிருக்கும். வரலாறு ஃபோட்டோ எடுத்தால் தெரியும் நமக்கு. இப்படி போகும்போது இந்த ஓரத்தில் இது பாண்டிய நாடு, அதாவது இந்த மீனவ மக்கள் இருக்கக்கூடிய நாடு என்று பொருள். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது மறவர் நாடு, அதாவது தேவ இன ஜனங்கள் வாழக்கூடிய, நான் வரலாற்றை சொல்கிறேன், அந்த பகுதியிலே அப்படி இருக்கிறது. அதனால தான் அவங்க ரெண்டு பேருடைய கல்ச்சரும் ஒத்துப்போகும். பொதுவாக சொல்வார், பறவருடைய குணங்கள் போல மறவருடைய குணங்களும் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த பாண்டிய நாட்டினுடைய மறை மாவட்டத்தில் இருந்து கொண்டு அங்கே அந்த மறவ நாட்டினுடைய அந்த ஆன்மீக நிகழ்வுகளை வழிநடத்த, அந்த மறை மாவட்டத்தை நிர்ணயம் செய்ய நம்முடைய பாண்டிய நாட்டினுடைய மறை மாவட்டத்திலிருந்து அந்த மறவ பூமிக்கு, மறவ நாட்டினுடைய, அது அப்படி தான் சொல்வார்கள், மருது பாண்டியர்கள் நகரம் என்று தான், அந்த பகுதி என்று தான் சொல்வார்கள். அந்த பகுதிக்கு நம்முடைய ஆயரவர்கள் சேவை செய்ய போகிறார்கள். இந்த நாளிலே நமக்கு அது மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய மகிழ்ச்சி. நாம் ஒல்லும் வகையிலே இன்பம் காணத்தக்க கூடிய ஒரு நிகழ்வு. இறைவனுக்கு நன்றி செலுத்துவதோடு நம்முடைய ஆயரை திருச்சபை இப்படி கேட்டிருக்கிறது, அதையும் நீங்கள் நிர்வாகம் செய்யுங்கள் என்று. பலமுறை பல ஆயர்கள் நம்முடைய மறைமாவட்டத்தில் இருந்து கொண்டே பக்கத்து மறை மாவட்டங்களை ஆளுகை செய்தார்கள். வரலாற்றிலே நமக்கு அது தெரியும். ஆனால் நம்முடைய ஆயர் சிறப்பாக மேலிடத்தால், மேல் ஆன்மீக தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. நாம் அவர்களுக்கு மனமாற வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆத் முல்தோஸ் குவே ஆன்னோஸ் மயில்நாடு. ஆண்டவரே, எங்கள் மறை மாவட்டத்தின் பிறந்த நாளை, 99வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இன்று எங்களுடைய மறை மாவட்டத்தையும் இங்கு பணிபுரிந்த ஆயர் பெருமக்களையும் நல்ல மனிதர்களையும் இருபால் துறவியர்களையும் தந்தையர்களையும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். எங்களுடைய மக்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் பகிர்விலும் ஒற்றுமையிலும் வளரவும், இன்னும் உம்மை நோக்கிய பயணத்தில் அவர்களுக்கு வேண்டிய நல்ல விசுவாசத்தை அளித்து அவர்கள் ஆன்மீகத்தில் சிறக்கவும், பொருளாதாரத்தில் வளரவும், சமுதாயத்தில் சிறந்த இடத்தை பிடித்து சமுதாயத்திற்காக அவர்கள் உழைக்கவும் வேண்டிய வரங்களை நீர் தர வேண்டுமென்று இந்த ஜெபத்தின் வழியாக உம்மிடம் காணிக்கையாக்குகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, இதோ பெருந்தொற்றினால் நாடே அலைக்கழிக்கப்பட்டு வீழ்ந்து கிடக்கின்ற இந்த நேரத்திலே அதனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எத்தனையோ உயிர்களை பறிகொடுத்து விட்டு அது சோகத்தை தாங்க முடியாமல் மனதிலே பலவிதமான கஷ்டங்களோடும் வருத்தங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் நினைத்து பார்க்கிறோம். அதே போல உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் இந்த தொற்றினால் பீடிக்கப்பட்டு எப்பொழுது இதிலிருந்து விடுதலை கிடைக்கும், எப்பொழுது இதிலிருந்து விடுதலை கிடைத்து எங்களுடைய பிள்ளைகளோடு எங்களுடைய குடும்பங்களோடு நாங்கள் இணைந்து வாழ முடியும் என்ற ஏக்கங்களோடு மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். நீதாமே இந்த பெருந்தொற்றை முற்றிலுமாக நீக்கி கோவிட் நோயிலிருந்து முழுமையாக மக்கள் நீங்கி நிறைவான வாழ்வு பெற மன மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ எங்கள் ஒவ்வொருடமும் அமைதியும் மகிழ்ச்சியும் குடிகொண்டு மீண்டும் பழைய முறைப்படி நாங்கள் எந்த விதமான பயம் எந்த விதமான மன அழுத்தங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு குழந்தைகளை அன்பு செய்யும் இறைவா, அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். கொரோனா பெருந்தொற்று சிறுவர்களையும் பாதிக்கும் என்ற எச்சரிக்கை உள்ள அபாயகரமான சூழல், பள்ளிக்கூடம் இல்லாத சூழல், பெற்றோர்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இல்லாத இந்த சூழலில் இந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் நல்ல பாதுகாப்பையும் நல்ல ஒழுக்கத்தையும் தந்தருளும். சிறுவன் இயேசு எவ்வாறு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாக வாழ்ந்தார்களோ அதுபோல எல்லா குழந்தைகளும் நல்லபடியாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எங்கள் மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற அனைத்து தந்தையர்களையும் ஆசீர்வதித்தருளும். தளர்வு வருகின்ற நேரத்திலும் சோர்வு வருகின்ற நேரத்திலும் மனக்கலக்கங்கள் மனப்புண்கள் ஏற்படுகின்ற நேரத்திலும் இறைவனுடைய மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த குருக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏழை எளிய மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்காக துடித்து கொண்டிருக்கின்ற அதற்காக போராடி கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் நூற்றாண்டு விழாவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நூற்றாண்டு விழா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் அடிப்படையிலே ஆழ்ந்த விசுவாசத்தையும் ஆன்மீக வாழ்வையும் தந்து பொருளாதாரத்திலும் சமூக நிலையிலும் நாங்கள் முன்னேறி எல்லா விதத்திலும் சிறப்பாக மகிழ்ச்சியோடு வாழும் வரத்தை தந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பாடல் எண் 259. 259. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே.
எந்தன் உள்ளம் அது என்னாலும் உன்னில்லவே. அன்புமிக்கோரே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திவ்ய பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் வாழ்க்கைக்காகவும் தன்மைக்காகவும் நலனுக்காகவும் இரக்கமுள்ள இறைவா, உமக்கென புனிதமாக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவாய் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மில் நம்பிக்கை கொண்ட மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் திருக்கூட்டத்தினர், புனித மக்களினத்தினர் அவரது உரிமை சொத்தான மக்களாய் இடையராது உருவாகுமாறு இவ்வருடலையாளத்தின் ஆற்றலால் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு உம் மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோயிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படுத்தும் உமது ஞானத்தை புகழவும் செய்தருளினீர். ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் தேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு உரை செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக எங்கள் தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே பணி செய்து இறந்த ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித குழந்தை தெரசம்மாள், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு அன்றாட உணவை அனைவருக்கும் அருள ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இறையாட்சியை கடுகு விதைக்கு ஒப்பிடுகின்றீரே. அது சிறியதாக இருந்தாலும் பெரிய மரமாக வளர்ந்து நிழல் தருகிறது, பயன் தருகிறது, எல்லா பறவைகளுக்கும் அடைக்கலம் தருகிறது. இவ்வாறு உம்முடைய இறையாட்சி எல்லா மக்களையும் அணைத்து வேறுபாடு இன்றி அன்போடு வழிநடத்தவும், அன்பும் மகிழ்ச்சியும் விசுவாசமும் அங்கு தங்கியிருக்கவும் நீரே அருளும் பலமும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்து தரும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே தேவரீர் என்னுடைய நான் ஏற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிலும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆமென். பாடல் எண் 402. பாடல் எண் 402. கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவர், உன்னிலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவரா.
தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ள பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னில் உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் வடிமேலே. மனம் தேற்றுவார் பலம் ஊட்டுவார் வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் பாதையும் பால்வழி ஓடை தூந்திடும் அவர் கையா. வான்படையாண்டவர் வாய்மொழியாள்வர் மேன்மையை அவர் சொல்வார். பாலையில் பாதையும் பால்வெளி ஓடை தோன்றிடும் அவர் கையா. வான்படையாண்டவர் வாய்மொழியாள்வர் மேன்மையை அவர் சொல்வார். பார்வை இழந்தவர் வாய் திறவாதோ யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புய சூழ்ந்து எழுந்திடம் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. அஞ்சாதே கலங்காதே. சிறப்பான பாடலை பாடிய தந்தையர்களுக்கு நன்றி. பக்கவாத்தியம் வாசித்த கோல்டன் சகோதரருக்கு நன்றி. அருமையான முன்னுரை தந்த முதன்மை தந்தையருக்கு நன்றி. நம்மை சிந்திக்க வைத்து தூண்டும் விதத்தில் நம்முடைய மறைமாவட்டத்தை பற்றி அகலமாக ஆழமாக ஒரு பார்வையை முன்வைத்த நம்முடைய தந்தை ஜான் செல்வம் அவர்களுக்கு நன்றி. இந்த திருப்பலியில் பங்கேற்று நம்முடைய மறைமாவட்டத்திற்காக ஜெபிக்கின்ற உழைத்து கொண்டிருக்கின்ற அனைத்து தந்தையர்களுக்கும் அருமையான நன்றி. எல்லா குருக்களுக்கும் நன்றி செலுத்துகின்ற இந்த நேரத்தில் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கவும். இதைத் தொடர்ந்து நம்முடைய சாப்பாட்டு அறையில் ஒரு சிறிய கேக் வெட்டுதல் நடைபெறும். அதிலையும் பங்கேற்கவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய முன்னாள் ஆயர் மேதகு யுவான் அம்பரோஸ் ஆண்டகை இதில் சேர்ந்திருப்பது நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தருகிறது. அவருக்கு நல்ல சுகமும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் அவருக்கு ஜெபிப்போம், அவருக்கு வாழ்த்துதல் தெரிவிப்போம். மன்றாடுவோமாக. இறைவாவும் அருள் அடையாளங்களால் திரு அவைக்கு இடைவிடாது உணவூட்டி உறுதிப்படுத்துகின்றீர். இவ்வாறு விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது அன்பின் படிப்பினைகளை கடைபிடித்து புத்துயிரளிக்கும் புளிப்புமாவாகவும் சமுதாயத்து மீட்பின் கருவியாகவும் செயல்பட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சிறப்பு
ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. அவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். அன்பின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 509. இயேசுவின் இருதயமே எங்கும் எறிந்திடும் அருள் மையமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் எறிந்திடும் அருள் மையமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதா இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எறிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் உண்டாக கடவுள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே